குமரியில் தன் கையில் கிடைத்த கட்டுக்கட்டான பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தந்தையால் கைவிடப்பட்டு தாயுடன் வசித்து வரும் களியல் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுராம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் உடல்நலம் சரியில்லாத தாய்க்கு மருந்து வாங்க சென்றபோது சாலையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கிடப்பதை பார்த்துள்ளார். உடனே அவற்றை எடுத்துக் கொண்டு போய் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த விஷ்ணுராமிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மகனின் நேர்மையை எண்ணி விஷ்ணுவின் தாய் கண் கலங்கினார். விசாரணையில் பணத்தை பெயிண்டர் சிபுகுமார் என்பவர் தவறுதலாக கீழே விட்டுச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு கிடைச்ச சம்பளத்தில் பெயிண்ட் வாங்க கொடுத்துக்கிற பைசா தான் இது. அப்புறம் அவர் சித்ரா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரும்போது பாக்கெட்டில் வைக்கிற கேப்பில் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவர் தவறு விட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு நான் கண்டுக்காமல் போனேன். அப்புறம் தப்புன்னு தோணுச்சு. யாராவது எனக்கு அப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லாருக்குமே அப்படி தோணுன்னு கிடையாதுல்ல. சில பேர் எடுத்து வைக்கலாம், சில பேர் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பணத்தை சம்பாரி. அதனால தான் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு.